இந்தியா இதில் கடுமையாக அச்சப்படுகின்றது. ஏனென்றால் இந்தியாவால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. உங்களுக்கு தெரியும், அதானி குழுமம் மீது அமெரிக்கா கொண்டு வந்த தடை. அதானி குழுமத்தின் ப்ரொஜெக்டில் இருந்து அமெரிக்கா கொழும்பு துறைமுகத்திலிருந்து வெளியேறியது. இப்போது அதானியின் குழுமத்தை வடக்கிலிருந்து வெளியேற்றியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி அவர்களின் இந்திய பயணம். அதன் போது இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எட்டப்பட்ட உடன்பாடுகள், அத்தனை உடன்பாடுகளும் இந்தியாவுக்கு பாதகமானவை. அதாவது F-35 விமானங்களை கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். F-35 ஒரு விமானத்தின் பெறுமதி வந்து கிட்டத்தட்ட 110 மில்லியன் டாலர்கள். ஒரு அதே சமயம் ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று சொல்லிக்க ரஷ்யாவின் SU-57 வந்து அதுக்கும் ஐந்தாம் தலைமுறை தான். அது கிட்டத்தட்ட 50 மில்லியன் டாலர்கள் தான், அரைவாசிக்கும் குறைந்த காசு. ஆனால் அமெரிக்காவின் இப்ப வாங்க வேண்டிய நிலையில் மோடி இருக்கிறார் என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் ட்ரம்ப் வரியை உயர்த்துவார். வரியை உயர்த்தினார் என்று சொன்னால் இந்தியாவின் ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 87 பில்லியன் டாலர்கள், இறக்குமதி அமெரிக்காவிலிருந்து 42 பில்லியன். அது பெரிய இது இல்லை. அப்ப வரியை உயர்த்துவதாக இருந்தால் அது இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும். அப்ப இந்தியா அமெரிக்காவின் ஆயுதத்தை வாங்கினால் அது அமெரிக்காவின் ஆயுதத்தை வாங்கி போட்டு அதற்கு பிறகு அது அமெரிக்கா சொல்வதைத்தான் கேட்க வேண்டிய ஒரு நிலை. இல்லை என்றால் உதிரிப்பாகங்களை நீப்பாட்டுவார்கள். இப்ப எல்லா பகுதியாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான நிலைக்குத்தான் இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. இப்ப இந்தியாவை அவர்கள் ஏன் அவ்வாறு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்தியா முற்று முழுதாக இப்ப அதானியை வெளியேற்றினாலும் இப்ப நீங்கள் பார்க்கலாம், ஏன் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா செயற்படுகிறது என்று நாங்கள் ஒரு யோசித்து பார்க்கலாம். என்னென்று சொன்னால், இப்ப 22ஆம் ஆண்டு அதானி குழுமத்தை கொத்தபாய கொண்டு வந்த பிற்பாடு கொத்தபாயவாக அகற்றினார்கள். அதன் பிறகு அதானி குழுமத்துடன் இணைந்து கொழும்பு துறைமுகத்தை அமெரிக்கா எடுத்தது. ஆனால் பிறகு அதே அதானி குழுமத்தின் மீது வழக்கை போட்டது. அதே அதானி குழுமத்தின் மீது ஹைடன்பர்க் ஊடாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது, பொருளாதாரத்தை சரித்தது. இப்படி ஏன் தொடர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. இப்போது உக்ரைனை கொண்டு வந்து எவ்வாறு ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு கொம்பு சீவி விட்டு ரஷ்யாவின் பலத்தை அளிப்பதற்காக என்று கூறி உக்ரைனை பயன்படுத்திவிட்டு நடுத்தெருவில் விட்டார்களோ, அதே போன்று இந்தியாவை சீனாவுக்கு எதிராக களமிறக்குறதுக்கான ஒரு ஆயத்த நடவடிக்கை.